தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளிலிருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்புக்கு தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், அதே மாதிரி ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க எம்ப்ளாயீஸ், இவங்களை யாராவது அப்ளை பண்ணால் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, பி மற்றும் சி இந்த வேலை வாய்ப்புகளுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபீஸும் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா உங்களுக்கு 20,000லேருந்து மேக்ஸிமம் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கும் அது மாறும். ஓகேங்களா, 100க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ண போகிற லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஏப்ரல் 11க்கு மேலே இந்த அஃபிஷியல் அப்ளை ஆன்லைன் லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எலிஜிபிள், அதே மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறைங்கிற எல்லா விதமான பதவிகளும் எதெல்லாம் முக்கியமாக வருதோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் ரெண்டுலேயுமே இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நம்ம சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன லிங்க் எல்லாத்தையுமே தெளிவாக A to Z எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், படித்து பாருங்கள், அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி சொல்லலாம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அரசு பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சொல்லியிருக்காங்க 12/3/2024லேருந்து 11/4/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. தபால் மூலிமாலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துலேயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ்க்கான வேலை வாய்ப்பு. என்னென்ன சப்ஜெக்டில் இந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எஜுகேஷன், சைக்காலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற இதில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷனுக்கான வேலைவாய்ப்பு. இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஏஐ, அக்ரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், பிஎஃப்எஸ்ஐ அண்ட் மார்க்கெட்டிங், டூரிசம், பியூட்டி, வெல்னஸ்னு வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எதில் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு. எந்தெந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
மல்டிமீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், டிசைன், இங்கிலீஷ், ஹிந்தி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலை, ஜூனியர் இன்ஜினியர், டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட்னு மொத்தம் ஒரு 9 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. குரூப் ஏ, பி மற்றும் சி அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாகவே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. எந்தெந்த வேலை வாய்ப்புகள்லாம் குரூப் ஏ கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே, அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி எல்லாமே குரூப் ஏ மற்றும் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் குரூப் ஏல வரும். குரூப் பியில் ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் பி. குரூப் ஜியில் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓகேங்களா, என்னென்ன வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர் இந்த கேட்டகரிக்கானது. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மேக்ஸிமம் 35 வயது, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸுக்கு மேக்ஸிமம் 30 வயது, ஸ்கில் எஜுகேஷன் 30, ட்ரைனிங்கு 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 35, ஜூனியர் இன்ஜினியருக்கு 32, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு 30, அக்கௌண்டண்ட்டுக்கு 30, ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு 27. இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே பே லெவல் 10, பே லெவல் 10, பே லெவல் 10 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகேங்களா, ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆல்ரெடி என்ன சப்ஜெக்ட்டுன்னு மேலே பார்த்தோம், அதில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும், கூட அது இல்லாமல் ஒன்று நீங்கள் நெட் இல்லை எஸ்எல்இடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன், இதுக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங்கான வேலைவாய்ப்பு. இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும், ரிலவெண்ட் டிசிப்ளினில் மேலே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தோம் அதில் படிச்சிருக்கணும், கூடவே பிஎட் இல்லைன்னா என்இடி நெட் இல்லைன்னா எஸ்எல்இடி படிச்சிருக்கணும், இல்லை ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஹெச்டி முடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ், கமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இல்லை காஸ்ட் அக்கௌண்ட்லிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு எஸ்ஐஎஸ் அல்லது ஜேஏஓ எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ், கமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும், அது இல்லை அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது இல்லைன்னா ஐசிடபிள்யூ இது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் இன்ஜினியர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் வித் ஹிந்தி, இல்லைன்னா அது எனி சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக மீடியமாக வச்சு படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி இதில் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை நான் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எவ்வளோனா 3 இயர்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, அதுக்கு அடுத்தது அக்கௌண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடித்தா போதும். எதுலைனா எக்கனாமிக்ஸ், கமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட் மற்றும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள். உங்களுக்கு கூடவே இங்கிலீஷில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜூனியர் அக்கௌண்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட் ஏதாவது இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும் எலிஜிபிள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி படிச்சிருந்தால் எலிஜிபிள், இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், கமர்ஸ், என்டர்பிரினர்ஷிப், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த 12th இதில் ஏதாவது ஒரு குரூப் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள். கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு. ஓகே, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்,
பிடபிள்யூடி உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். முன்னாள் இராணுவத்தினருக்கு உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 10 வருஷம் மேலே சொல்லியிருந்த ஜென்ரல் கேட்டகரி அதுக்கான ஏஜ் லிமிட், அது இல்லாமல் 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் முன்னாள் இராணுவ பெண்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 எக்ஸாமினேஷன் இது முடிச்சோடனே இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன வேலைவாய்ப்புக்கு என்னென்ன டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க சொல்லிட்டாங்க. என்னென்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்குமே எதுலேருந்து நாங்கள் கேட்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி அட்மின். ஓகேங்களா, அதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் 1 எக்ஸாமினேஷன் டயர் 2 எக்ஸாமினேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. இந்த இதுக்கு பார்த்திங்கனாலும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. எதுலேருந்து நாங்கள் கேட்போம், எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்போம், எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் எங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனை. எல்லா வேலைவாய்ப்புக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இதில் கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, நம்ம தமிழ்நாடுனா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்னையில் தான் போய் எக்ஸாமினேஷன் சென்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன்லைனில் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண முடியும். நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, மேலேயும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க எதிலிருந்து எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன், பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன். ஓகே, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இந்த ரைட் சைடில் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறத மேலே கொடுத்துருக்க அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போச்சு அப்படின்னா அதுலேயே மேலே உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது நீங்கள் போகிறக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியராக படித்து பாருங்கள், A to Z எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறமா கொடுங்க. என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் நாளைக்கு ஏதாவது தப்பாகிடுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கொடுக்குறப்ப தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.